ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய RX100 பார்த்தீங்கன்னா ரீலான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பஜாஜோட பல்சர் 220F வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாலும் திரும்பவும் ஒரு சில யூனிட்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுதோ, அதே மாதிரி யமஹாவும் RX100 அப்படிங்கிற 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX100ல எத்தனை வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, அண்ட் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இல்லைங்க RX100 பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி லெஜெண்ட் 1985லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யமஹா அப்படின்னாலே RX100 அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த RX100 பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்கும். RXனா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. RX அப்படின்னா ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேசிங் இன்ஜின் அப்படிங்கும் போது அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து எப்போவுமே டாப்பாக தான் இருக்கும். அண்ட் அந்த பைக்கோட லைட் வெயிட்டான பாடி பாக்ஸ் வெறும் 98 கிலோகிராம் தான் RX100 வந்து இருக்குது. ஸோ அந்த லைட் வெயிட்டான பாடி பாக்ஸ் ஈஸியாக பறக்கிறதுக்கு தேவையான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1989 பார்த்தீங்கன்னா வெறும் 19,764 தான் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸே இருக்குது. இன்றைக்கி எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பெருசாக இருக்குது, எவ்வளோ எவால்யூஷன் நடந்திருக்கு பைக் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். RX100 இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னும் ஒரு சில மாதத்தில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நியூ வேரியண்ட் வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட். ஸ்போக் வீல்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஸ்போக் வீல் ஆனால் அலாய் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ RX100 பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான விஷயம் இன்ஜின் அண்ட் டிசைன்னு சொல்லலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜினில் தான் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கோட மினிமம் அதாவது பேஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு பேஸ் வேரியண்ட்டும் 1,05,000 இல்லாட்டி 8,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஹையர் வேரியண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 1,25,000லேருந்து 1,30,000க்குள்ளே ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து RX100 வந்து வாங்க முடியும். இந்த பைக்கில் சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. LED டெயில் லேம்ப்ஸ், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து வரப்போகுது. ஃப்ளாட்டான சீட் அதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுக்க போகிறாங்க. டெயில் லைட்டும் LED தான் கொடுக்க போகிறாங்க. இன்ஜின் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அவுட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்ஜின் பார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்ல எக்ஸாஸ்ட், இது எல்லாமே பிளாக் அவுட்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிளாக் அவுட் அந்த குரோம் டிசைன் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் இந்த RX100 அப்படிங்கிற அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்ல வந்து 3D எம்பலமா வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட கிளஸ்டர்னு கூட சொல்லலாங்க. RX100 கிளஸ்டர் அனலாக்ல தான் இருக்கும் எப்பவுமே. ஆனால் இப்போ வரப்போகிறது டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மெயினான விஷயம் கிக்கருங்க. ஸோ யாரும் கிக்கரை பற்றி பேசுறது கிடையாது. RX100ல பெஸ்டான விஷயம் அந்த உதைக்கும் போது அந்த சவுண்ட் வரும் தெரியுங்களா, அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து மிஸ் ஆக போகுது. ஸோ நம்ம கிக்கர் இல்லாத RX100 எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த RX100 தான் வரப்போது. பில்லியன் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல். அண்ட் ஃப்ரண்ட்ல டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130/80 செக்ஷன் டயரும் ரியரில் 110/70 செக்ஷன் டயரும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. RX100 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்தியாவில் வேற லெவலான மார்க்கெட்டிங் பிளேஸ் வந்து இருக்குது. எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க. அந்த பைக்குக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹேண்டில் ஒரு பெஸ்ட்டான பைக் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏன் அலையிறீங்க, நாங்களே புதுசாக ஆனால் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜினில் லான்ச் பண்ணுறோம், அதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத யமஹா சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும்
1985 டு 1989 அந்த ரேஞ்சில் இருந்த பைக்குக்கும் இப்போ வரப்போகிற பைக்குக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது. பட் டிசைன் வைஸ் ஓகே, மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் பிக்கப் எல்லாமே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் BS7 அதாவது BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான், அந்த E20 ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நார்ம்ஸ் படி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், சவுண்டும் இருக்காது. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ சைலண்ட்டாக இருக்குங்க RX100. ஆனால் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அண்ட் டார்க்லாம் இதெல்லாம் கிடைக்காது. பட் RX100 அப்படிங்கிற நேமுக்கு புதுசாக ஏதாவது கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ RX100 வேணும்னா இன்னும் ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக Yamaha அண்டர் தி ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நல்ல நியூஸ் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை